இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தொட்டஅள்ளி கிராமத்தில் முருகன் என்பவர் வசித்து வந்துள்ளார். இவருக்கு சுசீலா என்கின்ற மனைவி இருக்கிறார். இவர்களுக்கு தினேஷ்குமார் என்கின்ற மகன் உள்ளார். இதில் தந்தையும் மகனும் கடலூரில் கட்டிட மேஸ்திரியாக பணிபுரிந்து வருகின்றனர். தற்போது முழு ஊரடங்கு காரணத்தினால் வேலை இல்லாததால் அவர்கள் இருவரும் வீட்டில் இருந்துள்ளனர். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் இரவு நேரத்தில் தினேஷ்குமார் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் ஜன்னல் வழியாக மர்ம நபர் ஒருவர் நாட்டு துப்பாக்கியால் அவரை சுட்டுள்ளார். இதில் தினேஷ்குமாருக்கு வயிறு மற்றும் கால் பகுதிகளில் குண்டு பாய்ந்துள்ளது. இதனையடுத்து துப்பாக்கி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கே ஓடி வந்திருக்கிறார்கள். இதனை பார்த்து அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். பிறகு படுகாயமடைந்த தினேஷ்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனையடுத்து அங்கு தினேஷ்குமாருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அந்த விசாரணையில் அதே பகுதியில் வசிக்கும் கட்டிட மேஸ்திரியான விஜயகாந்த் என்பவருக்கும் தினேஷ்குமாரின் தாயாரான சுசீலாவுக்கும் கள்ளக்காதல் இருந்தது தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் அவர்கள் 2 பேரும் கடந்த 7 மாதங்களுக்கு முன்பாக வீட்டை விட்டு ஓடிவிட்டனர். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சென்ற 15 நாட்களுக்கு முன்பு சுசீலா விஜயகாந்தை விட்டு வீட்டுக்கு திரும்பவும் வந்து கணவன் மற்றும் மகனுடன் வசித்து வந்துள்ளார். அப்போது கள்ளக்காதலியை பார்க்க விஜயகாந்த் அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளார். அப்போது தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதால் நம்முடைய கள்ளத்தொடர்பை கைவிட்டு விடலாம் எனவும் இனிமேல் வீட்டுக்கு வர வேண்டாம் எனவும் விஜயகாந்திடம் அந்த பெண் கூறியிருக்கிறார். ஆனால் அதனை ஏற்காத விஜயகாந்த் சுசீலாவை பார்ப்பதற்காக இரவு நேரத்தில் அவரின் வீட்டுக்கு சென்றுள்ளார். இதனை அறிந்த தினேஷ்குமார் விஜயகாந்தை இங்கு வரக்கூடாது என கண்டித்து வெளியே அனுப்பியிருக்கிறார். இதனால் விஜயகாந்த் தன்னுடைய கள்ளக்காதலுக்கு இடையூறாக உள்ள தினேஷ்குமாரை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள முடிவு செய்துள்ளார். அந்த திட்டத்தின்படி நள்ளிரவு நேரத்தில் நாட்டு துப்பாக்கியுடன் விஜயகாந்த் தினேஷ்குமாரின் வீட்டுக்கு சென்று அவரை சுட்டுவிட்டு தப்பி சென்றது காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இதை பற்றி வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் வாலிபரை சுட்டுவிட்டு தலைமறைவாக இருக்கும் விஜயகாந்தை வலைவீசி தேடி வருகின்றார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.